இந்த 41 பேர் மரணம் அவங்க ஒரு 234 தொகுதியிலையும் ஒரு அஞ்சலி கூட்டம் நடத்தியிருக்கணும், ஒரு மௌன ஊர்வலம் நடத்தியிருக்கணும். அது திமுக அரசுக்கு மேல குற்றம் சாட்டணும்னா கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும் அல்லது கண்டன போஸ்டர் பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணல. சீமான் ஒரு துணை நடிகர் அறந்து வந்தவர். நாமே மாற்று நாம் தமிழரை மாற்று வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாக்கும் என்ன பேருன்னு கேட்டு வந்தாரு. நீங்க எடப்பாடி கிட்ட ஒரு குழாய் அடிச்சுக்கிட்டு அங்க காங்கிரஸ் கிட்ட ஒரு ஜாலரா அடிச்சுக்கிட்டு ஒரு முதுகெலும்பு இல்லாம எல்லா கட்சிகளும் ஏத்து நிற்க முடியாம நின்னதின் விளைவு எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறீங்க. இப்ப என்ன டைரக்ஷன்ல போக போறீங்க? 214 கேண்டிடேட் கிடையாது. நிக்கிறதுக்கு ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், தாஹீரா, விஜயலட்சுமி, வெங்கட்ராமன், நிர்மல்குமார் யாருமே தயார் கிடையாது. தனிச்சு நிற்க யாருமே தயார் கிடையாது. புஷியானந்த் ஆர்கனைசேஷன்ல உள்ள மன்றங்கள் தான் இருந்தே தவிர அது விஜயகாந்துக்கு அமைப்போட கம்பேர் பண்ணும்போது அதுல உள்ள ஒரு டக்குன்னு ஒருத்தர் இருப்பான் விஜயகாந்த் மன்றத்தில், அவன் டக்குன்னு கை தட்டினான்னா 50-100 பேர் வருவான். அப்படி யாருங்க இல்லை. ஆனால் அந்த அமைப்பில் இருக்கிறவன் சுத்த வேஸ்ட், எதுக்குமே தகுதி கிடையாது, முழுக்க சுயநல வியாபார கூட்டம், எதுவுமே ஒரு கெப்பாசிட்டி இல்லாத ஒரு டீம். இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு விஜயால 214 போட முடியாது. மோடி, ஆர்டி டீம், அண்ணாமலை 18% என்டிஏ சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்னு நான் பேச ஆரம்பிச்சதும் பதறினார். நானும் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன். இப்ப நம்ம எடப்பாடி கூட போனோம்னா பிஜேபியை நமக்காக எடப்பாடி கலத்தி விட போறதில்லை. ஏன்னா 18% என்டிஏ சீமான முன்னிறுத்தினா சவுத்துல ஒண்ணுமே கிடையாது எடப்பாடிக்கு. நான் 48% வாக்கு ஸ்டாலின் வருவாரு மக்களவையில்னு சொன்னேன். 47 வந்தாரு. இப்ப ஸ்டாலின் 45 வந்துருவாருன்னு நான் உண்மையின் அடிப்படையில சொல்றேன். அப்ப விஜய் ஸ்டாலின் வந்துருவாரு நான் சொல்றது அவரால் தாங்க முடியல. தீல மிதிச்ச மாதிரி என் மேல திட்டுறாரு. நான் அப்படி ஒன்னும் ஸ்டாலினை வச்சு எனக்கு ஒன்னும் ஆக வேண்டியதில்லை. சீட்டு தகராறு இந்த மேட்டர் எல்லாம் நயினாரோ தமிழிசையோ வானதியோ யாரோ பண்ணல, மோடிக்காக நாங்க பண்றோம். அந்த 20% உள்ள கொண்டு வந்ததும் மோடிக்காக, மோடியின் விசுவாசிகளான நாங்க பண்ண சாதனை. வணக்கம். உலக தமிழர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவம் வலைக்காட்சியில் தொடர்ந்து உரையாடி வருகிறேன். வள்ளுவம் வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை பின்தொடருங்கள். வள்ளுவம் வலைக்காட்சி தமிழர்களின் பிரச்சனையை, பொதுமக்களின் பிரச்சனையை வித்தியாசமாக மாறுபட்ட கோணத்தில் அணுகி உங்களுக்கு வழங்கி வருகிறார்கள். வள்ளுவன் தொலைக்காட்சியை தொடர்ந்து கண்டு கழியுங்கள். நன்றி, வணக்கம். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு தம்பி. சார், இந்த கரூர் விவகாரத்துக்கு பிறகு அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இருக்கிற களம் எப்படி இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது. கரூர் விவகாரத்துக்கு முன்னாடியே தாவேக்கால தனிச்சு போட்டியிட முடியாது நான் சொன்னேன். ஓகே. அதற்குரிய இதை பண்ணலை. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேங்கிற ஒரு பாட்டுப்படி இவர் ஜான் ஆரோக்கியசாமி முழுக்க பொய்களையும் புரட்டுகளையுமே பண்ணிகிட்டு இருந்தார். போலியா ஒரு பொசிஷன் பண்ணிகிட்டு இருந்தார். ரியல் பொசிஷனை பண்ணணும், இயல்பாக போகணும், அதுதான் நிற்கும். நீங்கள் யதார்த்தத்துக்கு எதிரான எந்த ஒரு பொசிஷனும் நிற்காது. உங்களுக்கு நீங்கள் ரியல் பொசிஷன் போகணும்னா என்ன போயிருக்கணும்னா 214 தொகுதியிலையும் போட்டி, நான் தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு, சில விஷயங்கள் அது இருக்குது, அதெல்லாம் சொல்லி முன்னிறுத்தணும். நீங்கள் போலியா பொய்யா ஒரு வியாபாரத்துக்கான பொசிஷனை பண்ணீங்க, அதுவே உங்களை இழுத்துட்டு. அந்த பொசிஷனில் ஒன்று கொள்கை எதிரி பிஜேபி. இன்னைக்கு பிஜேபி சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் அசைய முடியாதுன்னு ஆயிடுச்சு. டைரெக்டாக பிஜேபியோட நீங்கள் கமிட் பண்ணலை. ஆனால் உங்கள் சூழ்ந்து நிற்கக்கூடிய பிஜேபியை கொள்கை அடிப்படையில் இன்றைக்கி எங்களோட கொள்கை எதிரி பிஜேபி தான், அடுத்து அரசியல் எதிரி திமுகன்னு ஒன்று சொன்னீங்க. அதோட விளைவு நீங்கள் கையறு நிலையில் இருக்கும்போது, அமைப்பு பலகீனமாக இருக்கும்போது, சேலம், தர்மபுரி, குமாரபாளையம் இங்கே அதிமுக செல்வாக்கான இடம். தமிழ்நாட்டிலே அங்கே தான் செல்வாக்கு இருக்குது. 10.5 இருக்குது. இது தங்கமணியால் இருக்குது குமாரபாளையத்தில். இந்த இடத்துக்குள்ளே உங்கள் ஆட்களை நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது, நம்மளாலலாம் தனிச்சு நிற்க முடியாது, எடப்பாடிக்கு பின்னாடி போயிடும்னு போயிடுறான். ஓகே. அப்போ இந்த நிலைமை ஏன் வந்தது? நீங்கள் ஆனஸ்ட்டாக அரசியலை பண்ணியிருக்கணும். கொள்கை எதிரிங்கிறதும் காலி ஆயிற்று. அரசியல் எதிரிங்கிறதுல நீங்கள் நிற்க முடியாமல் எடப்பாடிக்கு பின்னாடி வாலா போகிறீங்க. அப்போ அதையும் நாங்கள் வாலா போகலை, நாங்கள் சிஎம் கேண்டிடேட் தான்னு சொல்லி நிற்க முடியலை. ஏன்னா உண்மையிலே சக்தி இல்லாமல் மந்துகாலை வச்சுக்கிட்டு வார்த்தை டாக்குன்னு சொல்லுவாங்க. உங்களோட வார்த்தைப்படி நடக்க முடியாமல், அதற்குள்ள கைகால் பலம் இல்லாமல்
நீங்கள் வந்து அந்தரத்தில் வாழை வீசிகிட்டு இருந்தீங்க. ஏட்டு சுரக்கா காகிதப்புள்ளி அரசியலை பண்ணி ஊடகவியலாளர்களை வச்சு சர்வே அது இதுன்னெல்லாம் நீங்கள் ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்டுகளையும் ஒரு ஏட்டு சுரக்கா அரசியலும் பண்ணீங்க. உண்மையிலே நீங்கள் பண்ணியிருக்க வேண்டியது பூத் கமிட்டியை ஒழுங்காக போட்டிருக்கணும். ஒழுங்காக எல்லா பகுதிக்கும் நல்ல நிர்வாகிகளை போட்டிருக்கணும். நிர்வாகிகள் போடாமல் வந்தவன் போனவனெல்லாம் நிர்வாகிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி ஒரு பொறுப்பற்ற தன்மையில் தான் நீங்கள் செயல்பட்டீங்க. அதோட விளைவு எனக்கு கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே தெரியும். கரூர் சம்பவம் வந்து வெளிப்பட்டுட்டு தாவேகாவின் தலைவர் ரவீந்திரன் துரைசாமி அவர் சொல்கிறத இவங்க செட்டரைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு திராவிட ஜீவானி ஒரு தம்பி விஜய்க்கு மேலே நம்மளை அந்த கட்சிக்கு தலைவராக வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா பதிவு போடக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து எதுவுமே செயல்பாடு கிடையாது. இந்த 41 பேர் மரணம் அவங்க ஒரு 234 தொகுதியிலையும் ஒரு அஞ்சலி கூட்டம் நடத்தியிருக்கணும், ஒரு மௌன ஊர்வலம் நடத்தியிருக்கணும். அது திமுக அரசுக்கு மேலே குற்றஞ்சாட்டணும்னா கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும் அல்லது கண்டன போஸ்டர் பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணலை. அப்புறம் ஒரு இடத்துல 1-2 இடத்துல பண்ணது அதை தான் அந்த திராவிட ஜீவாங்கிற தம்பி அந்த நக்கல் அடிக்கிறான். அப்போ உங்களுக்கு அதுக்குள்ள அமைப்பு இல்லை, அதுக்குள்ள ஆள்பலம் இல்லை, அதுக்குள்ள தன்மைகள் இல்லை, அதுக்குள்ள கெப்பாசிட்டி உள்ளவும் இல்லை. ஓகே, அப்போ இதெல்லாம் இல்லாமல் எப்படி நீங்கள் 234 நாள் தனித்து போட முடியும்? இப்போ நீங்கள் தனித்து போட்டிட்டா வன்னியர்பல்ட்டிலையும் கொங்குபல்ட்டிலையும் உங்கள் ஆட்களை எடப்பாடி விலைக்கு வாங்கிடுவார். அதைத்தான் எடப்பாடி மேனிஃபெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் மொத்தத்தில் நீங்கள் உங்கள் நடவடிக்கையால் நீங்கள் தப்பான நடவடிக்கையால் தவறான வீகத்தால் திணறிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஒரு வீகம் வகுக்கும்போது என்னென்னலாம் சூழ்நிலை நாளைக்கு வரும், அதை எப்படி எதிர்கொள்கிறது, அந்த ஒரு தெளிவு வேணும். அந்த கிளாரிட்டி இல்லாமலே எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஒரு வியூகத்தை பண்ணி கொள்கை எதிரி திமுக தான்னு சொல்லி உங்கள் ஆட்களை வன்னியர் பெல்ட்லேயும் கொங்கு வேளாளர் பெல்ட்டுக்குள்ளேயும் தாக்கு பிடிக்க முடியாது, எடப்பாடி தான் அடைக்கலம்னு உங்கள் ஆட்களை எடப்பாடி ஆட்கள் க்ரீஸ் பண்ணிட்டாப்பில் எடப்பாடியை நோக்கி நீங்கள் அதில் பயணிச்சிட்டிங்க. மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய உங்கள் ஆட்கள்லாம் தெற்கவுள்ள தேவை மாறலாம், விஜய மண்டலம் 10 தோழி பழனிசாமி கூட ஏம்பா போகிறீங்க? இதெல்லாம் ஒரு தேவையா? இதெல்லாம் ஒரு பழப்பா? இதைத்தான் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன். கொடநாடு கொலையை பற்றி பேசலை, தூத்துக்குடி துப்பாக்கியோட பற்றி பேசலை, அதிமுக ஊழலை பற்றி பேசலை, இன்ஸ்டியூஷனலைஸ்ட் கரப்ஷன் பண்ண ஜெயலலிதாவுக்கு கரப்ஷனை பற்றி பேசலை. அப்போ ஒரு அரசியல் கட்சிக்குள்ள நிலைப்பாடு போலித்தனமாட்டு சந்தர்ப்பவாதமாக இருக்கும்போது இப்படியான ஒரு சிக்கல் வரும்போது உங்கள் கேடரே எடப்பாடி பக்கம், எடப்பாடி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வன்னியர் வெள்ளாள கவுண்டர் ஏரியாவில் போயிட்டான். எடப்பாடி பலகீனமாக இருக்கக்கூடிய டெல்டா சவுத்து இதிலெல்லாம் எடப்பாடி கூட போகிறது அந்த தேவர் கேடர்ஸுக்கும் பிடிக்கல. இன்னும் சொல்லப்போனால் வன்னியர் பெல்ட்டுக்கே பறையர்களுக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. எடப்பாடியை பலப்படுத்துறதுக்காக விஜய் கட்சி ஆரம்பிச்சாருன்னு பறையர் சமூக ரசிகர்கள் கேட்குறான். செங்குந்தர்களுக்கு பிடிக்கல, உடையார் அகமுடையார்களுக்கு பிடிக்கல, அங்கே உள்ள கிராமணிகளுக்கு பிடிக்கல, அங்கே உள்ள கொங்கு நாடார்களுக்கு பிடிக்கல, இப்படி அங்கே உள்ள அருந்ததியர்களுக்கு பிடிக்கல, போயர் ஒட்டர்களுக்கு பிடிக்கல, நான் வெள்ளாள கவுண்டர் ரசிகர்களுக்கும் சரி, நான் வன்னியர் ரசிகர்களுக்கும் சரி, இப்படி போய் எடப்பாடியை பலப்படுத்தக்கூடிய வேலையை சுத்தமாக பிடிக்கல. அப்போ ஒரு களத்துக்குள்ளே வர்றதுக்குள்ளே கட்சி வந்து ஜாதி அடிப்படையில் பிரிஞ்சு போச்சு. அதுதான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் தெரியுது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எடப்பாடியை ஆதரிக்க தவறுன்னு சொல்லக்கூடிய பறையர்களையும் தேவர்களையும் செங்குந்தர்களையும் திமுக ஏஜென்ட்டுப்பீங்க. அதான் உங்களுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் வேலையை பண்ணுவீங்க. உண்மை நிலைமை அது அல்ல. நீங்கள் பாசிட்டிவாக ஒரு அரசியலை முன்னெடுத்து வைக்காத விளைவு நெகட்டிவ் அரசியல் நீங்கள் பண்ணும்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வன்னியர் வெள்ளாள கவுண்டர் ரசிகர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போயிட்டாங்க. அதில் அவங்கள்ட்ட இழந்துட்டீங்க. அவங்களோட அந்த ஜாதிய நிலைப்பாட்டை செங்குந்தர் அருந்ததியர் பறையர் உடையார் ரசிகர்கள் வந்து ஏற்றுக்க தயாராக இல்லை. எல்லா ஜாதியிலையும் உங்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறான். ஒரு பொதுத்தள கலைஞர், ஒரு மாஸ் ஹீரோ. அப்போ நீங்கள் வந்து நேர்மறையாக வந்திருக்கணும். சீமான் சொல்கிறது மாதிரி ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு 2 பேரையும் அடிச்சிருக்கணும். ஒருத்தரை மட்டும் அடித்ததுனால அவரை இவர் தான் எதுக்க முடியும்னு நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் ஆட்கள் வந்து ஒரு சைடு அங்கேயும் இன்னொரு சைடு இங்கேயும் சிதறிட்டு இருக்கிறான். ஸோ டிஸ்மாண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் உங்கள் கட்சியை நீங்களே கொண்டு நிறுத்தினது ஜான் ஆரோக்கியசாமிக்கு தவறான வீகம். நேர்மறையாக தான் அந்த அரசியலை முன்னெடுத்து வைக்கணும். எந்த 360 டிகிரிலையும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு நிற்கணும். அப்போ அரசியல் எதிரி ஸ்டாலினுங்கிறதுல உங்கள் வன்னியர் வெள்ளாள கவுண்டர் ரசிகர்களை எடப்பாடி கிட்ட இழந்தாச்சு. அதுக்கு மற்ற ரசிகர்களும் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். அவன் கொதிக்கிறான். என்னத்துக்குடா இதோட லியோ 2 நடிச்சுட்டு போயிடலாமே, நல்ல என்டர்டெய்னர், டான்ஸர், மினிமம் கேரண்டி இருக்குது. ஸோ ஒரு லாபகரமான நடிகர் தான், அதை ஏன் விட்டுட்டு போனோம்? விட மாட்டார், நடிப்பாருங்கிறது என் கருத்து. அப்போ அவன் இப்போவே சொல்கிறான்,
இது லியோ 2 பண்ணிட்டு போகலாம், இது என்னத்துக்கு இந்த வேலைலாம் அவன் கேட்குறான். ஓகே. இன்னொன்று கொள்கை எதிரிங்க இதுலேயும் சிபிஐ நீங்கள் கேட்கல, உச்சநீதிமன்ற நீதிபதி தான் கேட்குறாரு, ஆறா சொல்கிறான் தம்பி நீ கேட்கலையா. ஓகே, அங்கே சிபிஐ போட்டுட்டான். அப்போ சிபிஐ வேண்டான்னு உங்களால் சொல்ல முடியுமா? உங்கள் கையில் இல்லை. அப்போ இங்கே போனால் முன்னாடி போனால் முட்டும், பின்னாடி போனால் உதைக்கும், இங்கே போனால் முட்டும், அங்கே போனால் உதைக்கும். அப்போ இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் கிளாரிட்டியோட எனக்கு காங்கிரஸ் இருக்கும், பாஜக தான் பகன்னு சொல்லியிருக்காண்டாம், நான் பொதுவாக வரேன்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கணும். இப்போ அந்த கொள்கையும் அடிபட்டு போச்சு. கொள்கை எதிரிக்கிட்ட கொள்கை எதிரியை எதிர்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இல்லை. நான் அந்த இண்டோ பாக் வாரிலே கருத்து சொல்லாத போதே பயந்துட்டாங்கன்னு புரிஞ்சிட்டு சீமான் அடித்தார். பார்த்தீங்களா, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னே அடிச்சிட்டாரு. சீமான், தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ் 3 வாரம் தான் அடித்தது. அதில் சீமான் ஸ்ட்ராங்காக அடித்தார். அப்போ அதுக்குள்ளே நீங்கள் குழம்புறீங்க. என்ன கருத்துன்னு சொல்ல தெரியாமல் ஒரு மிகப்பெரிய இந்திய அளவிலான இன்சிடென்ட்ஸில் ஒரு கட்சி இருக்குதுன்னா என்னையா பொலிட்டிக்கல் அட்வைசர், ஈரமண்ணா தெரியுது உனக்கு, இதில் ஒரு கருத்து சொல்லணுமா வேண்டாமா, இதில் உன் நிலைப்பாடு படி ஒரு கருத்து சொல்லணுமா வேண்டாமா. எடப்பாடி சொன்னார் மோடியின் வெற்றினாரு, அப்போ உங்கள் கருத்து சைலண்டாக இருந்து மோடியின் வெற்றிங்கிறீங்களா? பன்னீர் சொல்கிறாரு இந்திய ராணுவத்தின் வெற்றிங்கிறார். அது சொல்லிட்டு போகலாம், இந்திய ராணுவத்தின் வெற்றிங்கிறது அது பாஜக வேற ராணுவம் வேறன்னு தெளிவான ஒரு கருத்தாக சொல்லலாம். ஸ்டாலின் ராணுவத்துக்கு ஆதரவாக ஊர்வலமே நடத்திட்டு போயிட்டார். சீமான் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், விவசாயிகளுக்கு எல்லா உலக விவசாயிகள்லாம் ஒன்றுன்னு அவர் ஒரு கருத்தை தனித்திறமை சொல்லிட்டு அப்படி கட்சி நடத்திட்டு இருக்கிற ஒரு அரசியல் ஆலோசகர்னு பணம் வாங்கியிருக்க, இதுக்கு ஒரு கருத்து சொல்ல முடியலைன்னா நீ என்ன முடிவெடுக்க முடியாத ஒரு ஆள் நீ. ஆமாம், அட்வைசரை சொல்ல விரும்பலை, விஜய் தான் அந்த இடத்துக்குள்ளே நின்று இருக்கணும். ஸோ அந்த குழப்பமே பெரும் குழப்பம் இவங்கள்ட்ட வந்தாச்சுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் செலக்டிவாக பேசுகிறது, இது தினமலரில் நீங்களே ஒரு செய்தியை போட்டுக்கிட்டு நீங்களே ஒரு பதில் கொடுத்து அதற்கு வாதம்லாம் எடுக்க வைக்கிறது, இப்படி பண்ணவங்க 15 நாளாக உங்களை ஒரு கூட்டணி போகக்கூடிய ஒரு சபார்டினேட் ஃபோர்ஸாட்டு காட்டிகிட்டு இருக்காப்புல. சீமான் ஒரு துணை நடிகராக இருந்து வந்தவர், நாமே மாற்று நாம் தமிழரை மாற்று வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாக்கும் என்ன பேருன்னு கேட்டு வந்தார். நீங்கள் எடப்பாடி கிட்ட ஒரு குழாய் அடிச்சுக்கிட்டு அங்கே காங்கிரஸுக்கிட்ட ஒரு ஜாலரை அடிச்சுக்கிட்டு ஒரு முதுகெலும்பு இல்லாமல் எல்லா கட்சிகளும் ஏற்று நிற்க முடியாமல் நின்னதின் விளைவு எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறீங்க. இப்போ என்ன டைரக்ஷனில் போக போகிறீங்க? 214 கேண்டிடேட் கிடையாது, நிற்கிறதுக்கு ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், தாஹீரா, விஜயலட்சுமி, வெங்கட்ராமன், நிர்மல்குமார் யாருமே தயார் கிடையாது. தனிச்சு நிற்க யாருமே தயார் கிடையாது. அன்னைக்கு 2006 விஜயகாந்த் வந்த காலகட்டங்கிறது வேறு, இன்றைக்குள்ள காலகட்டங்கிறது வேறு. அன்னைக்கு பொறுமையாக இருந்து உழைச்சி 5 வருஷத்துக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் ஆனாங்க, 29 எம்எல்ஏ ஆனாங்க. இன்றைக்கி ஓட்டை நிரூபிக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. உடனே எடப்பாடி கிட்ட 4 சீட்டு வாங்கிட்டு போனோம். அது எத்தனை சீட்டுன்னு கூட எவனுக்கும் கவலை கிடையாது. தர்ற சீட்டில் நமக்கு இடம் வேணும் எடப்பாடி கிட்ட. அப்படியே எடப்பாடிக்கு உள்கையாக ஆகிட்டு இருக்கிறான், அதிமுகனுக்கு அங்கங்கே உள்கையாட்டு ஆகிக்கிட்டு இருக்கிறான். அப்போ உங்களோட தவறான வியூகத்தில் நம்ம எப்படியும் எடப்பாடி கூட தானே கூட்டணி போக போகிறோம், உள்கை ஆயிரோன்னு உங்கள் ஆளே எடப்பாடிக்கு உள்கை ஆயிரம், ஜாதி ரீதியில் உள்கை ஆகிட்டு இருக்கிறான். ஸோ இதெல்லாம் இப்படி நடக்கும்னு களம் தெரிஞ்சவன் வியூகம் அமைச்சிருப்பான்னா இந்த வியூகத்தை சரியாக அமைச்சிருப்பான். களம் தெரியாதவனை கொண்டு ஒரு தேரிட்டிக்கலாக மட்டுமே விஷயம் தெரிஞ்சவங்களை வச்சு வியூகம் அமைச்சது சிக்கலாயிட்டு. பாமகவுக்கும் அப்படி அமைச்சது போது நாம் களம் அவங்களுக்கு தெரியும், பாமகக்காரங்களுக்கு களம் தெரியும் வெற்றி பெறாக இருந்தவங்களுக்கு. என்றாலும் நாம் அந்த வியூக வைப்பாளருக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ நமக்கு ஃப்ரெண்டு தான். நாராயணசாமி பூபதி கூட நம்மக்கிட்ட பல ஹோட்டலில் இருந்து பல முறை மணிக்கணக்கில் பேசக்கூடிய நண்பர் தான். பட் பாமக ராமதாஸுக்கு எதிராக, அன்புமணிக்கு எதிராக இல்லை. ராமதாஸ் நமக்கு ராஜ்யசபா மறுத்துட்டார். நம்ம 98 பண்ணும்போது இது பண்ணும்போது ஐயாவால் தான் நம்ம பாப்புலராக இருக்கும், அது வேறு விஷயம். இது பண்ணும்போது நம்ம அந்த இடத்துக்குள்ளே வன்னியர் கிராமங்களில் டாக்டர் ஐயா மகனை எம்பி ஆக்கிட்டீங்க, சமுதாயத்துக்காக உயிரை விட்ட பெரியண்ண மகனை எம்எல்ஏ ஆகணும்னு சொன்னோம். அதர் காஸ்ட் ஏரியாவில் பெரியண்ண மகன் இன்பசேகரன் தான் தோக்கடிப்பான், நீங்கள் கேபி முனுசாமிக்கு போட்டு ஏமாந்துடாதீங்க எடுத்து சொல்லி கஸ்பாலோட நான்வன்னியர்லாம் இது பண்ணி அன்புமணியை தோக்கடித்தோம். அது அந்த அபிக வேட்பாளருக்கும் நமக்கு எந்த விரோதம் கிடையாது, அன்புமணிக்கும் கூட நமக்கு எந்த வாரம் கிடையாது. நமக்கு ப்ராமிஸ் பண்ண ராஜ்யசபாவை அன்புமணி கொடுத்தாம டாக்டர் ராமதாஸுக்கு பாடம் படித்து கொடுக்க தான் நாம் செய்தோம். பட் அந்த இடத்துல கூட அந்த வியூக வேட்பாளர் வியூகத்தை கரெக்டாக வகுத்தார். மாற்றம் முன்னேற்ற அன்புமணி சரியானது தான். 5.5% ஓட்டு அன்புமணி எடுக்கிறதுக்கு காரணம்
ஏற்கனவே இருந்த பாமகவுக்கு அமைப்பு இருந்தது. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு அமைப்பு கிடையாது, உங்களுக்கு அமைப்பு கிடையாது. அவங்க வெற்றி பெறா நின்றவங்க பெரிய அமைப்பை ராமதாஸ் வன்னியர் சங்க காலத்திலிருந்தே ஐயா உழைச்சி எடுத்து ஐயா பெரிய அமைப்பை வச்சுருந்தார். ஸோ அந்த அமைப்பை பயன்படுத்தி அன்புமணியை முன்னிறுத்தி ஏற்கனவே 89-91 எடுத்த வன்னியர் ஓட்டை எடுத்துட்டாங்க. தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டு மட்டும் அதிமுக கூட்டணி போன பிறகு அது பிரிஞ்சு போச்சு. கரெக்டாக அப்படியே எடுத்தாச்சு. அது ஜான் ஆரோக்கியசாமிக்கு சாதனை தான். இங்கே அதை இங்கே காப்பீடிக்கக்கூடாது. இங்கே நமக்கு அமைப்பு இல்லைங்கிறத உணர்ந்துக்கிட்டு காரியமாற்றணும். சார், ஆனால் நாடு முழுக்க தெரு முழுக்க ரசிகர் மன்ற அமைப்பு இருந்தது. இல்லை, கட்சி அமைப்பு இல்லை. ரசிகர் மன்ற அமைப்புங்கிறது புஷி ஆனந்த் அமைச்சது தான். அதுலேயும் அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கிடையாது. ரசிகர்கள் அமைப்பாக இல்லாமல் இருக்காங்க, அபிமானிகள் இருக்கிறாங்க. அது அஜித்துக்கு இருக்காங்க, விஜய்க்கு இருக்கிறாங்க. அஜித்தோட விஜய் கொஞ்சம் கூடுதல் இருக்கும். சிவகார்த்தியனுக்கு இப்போ குறைஞ்ச காலத்திலே எந்த நடிகருக்கும் இல்லாத அளவுக்கு சிவகார்த்தியனுக்கு இருக்கிறாங்க. பட் ரசிகர் மன்றம் சிவகார்த்தியனுக்கு எவ்வளவு இருக்கோ அதை விட கூடுதலாக இருக்கும். சிவகார்த்தியன் இப்போ கொஞ்சம் ரசிகர் மன்றத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாரு. புஷி ஆனந்த் பெருசாக ஆர்கனைஸ் பண்ணார். அப்போ அந்த புஷி ஆனந்த் ஆர்கனைசேஷனில் உள்ள மன்றங்கள் தான் இருந்தே தவிர அது விஜயகாந்துக்கு அமைப்போட கம்பேர் பண்ணும்போது அதில் உள்ள ஒரு டக்குன்னு ஒருத்தர் இருப்பான் விஜயகாந்த் மன்றத்தில், அவன் டக்குன்னு கை தட்டுனான்னா 50-100 பேர் வருவான். அப்படி யாருங்க இல்லை. காரைக்குடியெல்லாம் இது ஒரு டாக்டர் இருக்காருன்னு சொன்னாங்க, வந்திருக்கலாம். பட் விஜயகாந்துக்கு எல்லா மட்டத்திலும் இருந்தாப்புல. அப்படி எல்லா மட்டத்திலும் இருந்த மாதிரி இங்கே இல்லை. புஷி ஆனந்துக்கு ஒரு ஆதரவாளர்கள் ஒரு கும்பல் மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்களால ஒரு கிரைசிஸ் டைமில் ஒன்றும் செயல்பட முடியல. பட் இந்த கிரைசிஸுக்கு முன்னாடியே நான் அசஸ் பண்ணிட்டேன். அப்போ நம்ம அமைப்பு பலம் என்னன்னு பார்த்துக்கிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜியை வகுக்கணும். நமக்கு அமைப்பு பலம் என்னன்னு தன்வலியும் துணைவலியும் மாற்றான் வலியும் தூக்கி செயலுங்கிறது தான் வள்ளுவர் வாக்கு. நம்ம பலத்தை மீறி நீ ரஜினிக்கு ரவீந்திரன் துரைசாமி பொசிஷன் பண்ணிட்டான்னா அதை நீங்கள் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி மாதிரி பொசிஷன் பண்ணக்கூடாது. அது பண்ணுறது சரியாக வராது. இப்போ அமைப்பு சுத்தமாக இல்லாமல் அது இல்லாமல் விஜய் பிரைமரியாக சபார்டினேட்டான்னு அவரே குழப்பத்துக்குள்ளே இருக்கிறாரு. நம்ம எடப்பாடிக்கு சபார்டினேட்டாக போகிறதா அல்லது நம்ம பிரைமரி ஃபோர்ஸ் ஆட்டு நம்ம தான் முதல்வர்னு நிற்கிறதாங்கிறதுல அவரே குழப்பத்தில் இருக்கிறார். முதல்வர்னு அவர் நின்னா புஷி ஆனந்த் இல்லாமல் அவர் நகரவே முடியாது. புஷி ஆனந்த் வச்சிருக்க கூட்டம் ஒரு விஜயகாந்த் ஆர்கனைஸ் பண்ணி வச்ச சுந்தர்ராஜன், விஜயகாந்துக்கு ஆட்கள்லாம் இருந்தாங்கல்ல, கிண்டி வேணு, ராஜன், VN ராஜன், தமிழ்நாடு ஃபுல்லாக அன்னங்கை முருகேசன், எத்தனை பேர், எத்தனை லோக்கல் லீடர்ஸு. மாவட்டத்தில் ஒருத்தன் லோக்கலில் ஸ்ட்ராங்காக இருப்பான், ஒன்றியத்தில் ஒருத்தன் ஸ்ட்ராங்காக இருப்பான். அப்படி இருந்துங்க எல்லாருமே தலையெடுத்தவெல்லாம் தண்டல்காரன். எவனுக்கும் சபார்டினேட் கிடையாது, ஒரு அமைப்பு ரீதி கிடையாது. விஜய் புஷி ஆனந்த் நாம, விஜய் புஷி ஆனந்த் என்ன புஷி ஆனந்த், விஜய்க்கு அடுத்து நான் தான். புஷி ஆனந்தெல்லாம் ஒரு ஆளா. இப்படி ரெண்டு கேட்டகரி தான் அங்கே இருக்குது. அங்கே ஒரு பிரமிட் அமைப்பு இருந்தது தேமுதிக கிட்ட. அப்போ அதை வச்சு ஒரு களத்துக்கு போகலாம். இந்த கும்பலை வச்சு களத்துக்குள்ளே 214 போட முடியாது. நான் உண்மையிலே கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு தான் பேசினேன். அப்போ என்ன மட்டும் விஜய்க்கு எதிரின்னு என்னை பிராண்ட் பண்ணான். இப்போவே விஜய்க்கு மனச்சாட்சி இருந்ததுன்னா நான் சொல்கிறத அவர் செல்ஃப் ரியலைஸ் பண்ணி பார்த்தா என்ன இருந்தாலும் புள்ளி வர புள்ளி மனசில் பட்டதை நியாயம் படி பேசுகிறான், அவன் நியாயஸ்தான். அது விஜய் புரிவார். அப்போ நம்மளை தான் நம்ம பணத்தை சுரண்டதுக்கு தான் நம்மக்கிட்ட பொய்யா புரட்டா பண்ணி எதுக்கு எப்படி வீகம் பண்ணுங்கிறது கூட தெரியாமல் அமைப்பு இல்லாமலே அமைப்பு இருக்கிறது மாதிரி கைகால் இல்லாமலே வெறும் தலையை வச்சுட்டு வீகம் பண்ணிட்டாப்புல. தலை இருக்குது விஜய்க்கு, ஃபேஸ் வேல்யூ இருக்குது, வெறி பிடிச்ச ரசிகர் கூட்டம் இருக்குது. நான் மறுக்கலை, நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறேன். தலைவா படத்தில் ஜெயலலிதா அடிக்க போது ரசிகம் பற்றுதலானா, அந்த நெய்வேலியில் கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணும்போது ரசிகம் பற்றுதலானா, இங்கே சர்க்கார் படத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமியே தினகரனை நான் தான் ஜெயலலிதாவுக்கு விசுவாசின்னு காட்டும்போது சாப்பிட்டு டார்ஜெட் விஜய் அடிக்கும்போது விஜய் மேலே பற்றலானா. இப்போவும் ரசிகர்களுக்கு விஜய் மேலே அன்பும் பாசமும் தான் இருக்கும். ஆனால் அந்த அமைப்பில் இருக்கிறவன் சுத்த வேஸ்ட்டு, எதுக்குமே தகுதி கிடையாது, முழுக்க சுயநல வியாபார கூட்டம், எதுவுமே ஒரு கெப்பாசிட்டி இல்லாத ஒரு டீமு. இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு விஜயால் 214 போட முடியாது, போட்டாலும் அது தேராது. இதை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி விளையாடுறாரு. ஓகே சார், சட்டமன்றத்தில் நேற்று நடந்தது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கணக்குக்காக தான் தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசுகிறாருன்னு சொல்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த எண்ணம் இருக்குது, தாவேக்கா இப்படியாவது உள்ளே வளைச்சி போடணுன்ற எண்ணம் இருக்குது. அதில் தப்பு இல்லையே. எடப்பாடி பழனிசாமியை பற்றி நான் சொல்லும்போதே சீமான் இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் விஜய் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும்.
சீமான் வந்து இவர் அருந்ததியர் பக்கம்னா பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 சதவீதத்தை உயர்த்தி கொடுன்னு சீமான் ஏறிடுவார். கோனூரிக்கு பொன் கோன்கோட்டைங்கிறதுல ஏறுவார். முத்துராமலிங்கர் ஏர்போர்ட்டு அதில் விஷயங்கள்லாம் சீமான் அதை ஆர்டிகுலேட் பண்ணுறதுல தேவரில் ஏறிடுவார். மற்ற ஜாதிகள் மத்தியிலையும் ஏறிடுவார். தமிழில் இருந்து வந்தது தான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடங்கிறதுலையும் சரி. பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது, ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்குறதுலேருந்து எல்லாமே விஜய் கம்பேரிசனில் சீமான் ஏறிடுவார். சீமான் தெளிவாக தமிழர்னு பாசிட்டிவாக நிற்கிறாரு. 4 வரையும் அடித்து துணிவாக நிற்கிறாரு. கொடநாடு கொலையை பற்றி பேசுகிறாரு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி பேசுகிறாரு. அதிமுக ஊழலை பற்றி பேசுகிறாரு. சந்தர்ப்பவாத நிலைப்பாடு இல்லை. தெளிவாக எடப்பாடியை பலையினப்படுத்துறதுக்கு விஜய் இதை வந்து சரியாக பயன்படுத்தி சீமான் மேலே ஏறிடுவார். விஜய்க்கு மண்குதிரைத்தனம் வந்து அதுக்கு லாபமாக இருக்குன்னு சொன்னேன். அதே இதில் எடப்பாடி விஜயை கண்டு பயப்படுறாரு. விஜய் எலிஜிபிளாக கேண்டிடேட் போட்டுட்டா எடப்பாடி சுத்த வாஷ் அவுட் ஆயிடுவார். கடுமையாக எடப்பாடியை பாதிக்கும். அந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த ரெட்டேல ஓட்டு வந்து பாமர மக்கள் மத்தியில் விஜய் தான் கொண்டு போவார். எடப்பாடியை தான் மிக மிக பெரிய அளவில் விஜய் பாதிப்பாருங்கிறத நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தேன். சும்மா ஒரு லாஜிக் இல்லாமல், அர்த்தம் இல்லாமல் விருப்பத்தை பேசுகிறவன் தான் விஜய்க்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போட்டுருவாங்க, திமுக ஓட்டு பாதிக்கும்னு பேசிகிட்டு இருந்தாப்புல. இன்னைக்கு எடப்பாடி அதுக்கு பயந்து தான் விஜய் ஒருவேளை தனிச்சு நின்று அதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுங்கிறக்காக தான் இவ்வளோ வேலையும் பண்ணுறாரு. அப்பவும் நான் மனச்சாட்சி படி சொன்னேன். சீமானை கம்பேர் பண்ணும்போது விஜய் இன்னெலிஜிபிள், நாட் காம்பிட்டன்ட்னு சொல்லும்போது, மண்குதிரைன்னு சொல்லும்போது எடப்பாடியும் பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்காது. விஜய் மண்குதிரையாக தான் இருப்பாருன்னு சொன்னேன். அப்போ நான் வந்து ஒரு யார்ட் ஸ்டிக் வச்சோம்னா அதை கரெக்டாக சீமானுக்கு ஒன்று எடப்பாடிக்கு ஒன்றுன்னு வைக்கல. விஜயை பொறுத்தளவில் மொத்தத்தில் அவர் மண்குதிரையாக இருப்பாருன்னு சொல்லும்போது விஜய் எலிஜிபிளாக இருந்து ஓட்டை பிரிச்சுட்டா பாதிக்கப்பட போகிறது எடப்பாடி பழனிசாமி தான். அவரும் அதுக்கு பயப்படாண்டான்னு தான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி அதுக்கு பயப்பட்டு அது ஒரு வேளையில் போனாலும் எவ்வளவுக்குள்ளே விஜயை காலி பண்ண முடியுமோ அவ்வளவுக்குள்ளே வெள்ளம் கொடுத்து விஜயை காலி பண்ணக்கூடிய வேலையை சமர்த்தரான எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு போட்டி நான் தான்னு காட்டக்கூடிய வேலையை அவர் செய்கிறாரு. அப்போ ஃபஸ்ட் ரவுண்டு மோடி, ஆர்டி டீம், அண்ணாமலை 18% என்டிஏ சீமான சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்னு நான் பேச ஆரம்பித்ததும் பதறினார். நானும் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன். இவர் ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முதுகு சரண்டர் ஆக மாட்டார் நான் பேசினேன். சொன்னேன்னா பேசணும் இல்லை என்ன சொல்லியிருக்கிறேன். நான் இதை பேசினதும் மனுஷன் பிடிச்சிக்கிட்டாரு. பெரிய ஆள், அது தலைவர், முதல்வராக இருந்தவர், அந்த மரியாதை உண்டு ஐயா. அவர் பிடிச்சிக்கிட்டு இது ஆர்டி டீம் சசிகலாவை வீழ்த்தினவங்களாச்ச, குருமூர்த்தி சுப்பிரமணியசாமி எல்லாம் வீழ்த்தவனாச்ச, சாதிச்சிருவானுங்களோ, அப்போ நம்ம 20% கொண்டு உடனே உள்ளே போயிடுவோன்னு டக்குன்னு பாஜகக்குள்ளே வந்துட்டார். வந்த நோக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிட்டு வரார். அதான் 2வது இடத்தை தக்க வைக்கிறதுக்கு நிலைப்பாட்டை மாற்றிட்டு வரார். பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொன்னார், காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணினார், எந்த லாபமும் இல்லைனார். சீமானை எதிர்கொள்ளதுக்கு தான் அதை சொன்னார். சீமானும் அதான் சொன்னார். இப்போ நிலைப்பாட்டில் இருந்து மாறிட்டார். காரணம் மோடி அண்ணாமலை மூலமாக சீமானை லிஃப்ட் பண்ணி தன்னை 3வது இடத்துக்கு 150 தொகுதிக்கு மேலே தள்ளிடுவாரோன்னு இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டார். ஸோ இப்போ அவர் பிஜேபியை விட முடியாது, விட மாட்டார். என்னையும் பாஜகவும் பிரிக்க சதின்னு ஆர்டி டீமை தான் சொல்கிறார். அவருக்கும் தெரியும், மிதுன் பழனிசாமிக்கும் தெரியும். சீட்டு தகராறு இந்த மேட்டரெல்லாம் நயினாரோ தமிழிசையோ வானதியோ யாரோ பண்ணலை, மோடிக்காக நாங்கள் பண்ணுறோம். அந்த 20% உள்ளே கொண்டு வந்ததும் மோடிக்காக, மோடியின் விசுவாசிகளான நாங்கள் பண்ண சாதனை. அதில் பார்லிமெண்ட்லேயே வராமல் போனவர் அசம்பிளியில் சீமானை காட்டி இவரை மிரட்டி உள்ளே கொண்டு வந்துட்டோம் அரசியல் ரீதியாக. அப்போ அந்த இடத்துக்குள்ளே 2வது இடத்த அவர் உறுதிப்படுத்துகிறாரு. அவருக்கு 20, பிஜேபிக்கு 11, அண்ணாமலை உள்ளே தான் இருக்கிறாரு. அப்போ ஒரு 30, வாசன் 33, இன்னும் கொஞ்சம் கட்சிகள் வரலாங்கிற மாதிரி. அது கெமிஸ்ட்ரி வராது. அது நாம் இந்த நாடார் ஓட்டு வராது, யாதவர் ஓட்டு வராது. யாதவர்கள் இன்றைக்கி அண்ணாமலை மன்றம், திருநெல்வேலி யாதவ சமுதாயம், திருநெல்வேலி பாளையங்கோட்டை சுற்றி உள்ளவங்களாம் ஆரம்பிச்சிருக்காங்க. பிராமணர்கள் ஓட்டே வராது, அது வேறு விஷயம். ஆனால் அவர் அர்த்மெட்டிக் கணக்கில் 33% கணக்குள்ள ஒரு அர்த்மெட்டிக் இதை பண்ணி பல நிரூபிக்காத விஜயை பற்றி கவலைப்படாமல் 2nd பொசிஷனை அவர் என்ஷூர் பண்ணுறார். சீமான் அவரை பாதிப்படை செய்வார், பெரிய அளவில் பாதிப்படை செய்வாருங்கிறது வேறு விஷயம். விக்கிரவாண்டில் நிற்காது, ஈரோடு கிழக்கில் நிற்காதது, நிலைப்பாட்டில் இருந்து மாறினது. இது என்டிஏக்கு ஓட்டு போட்ட சமூகத்தில் பாதி பேர் சீமானுக்கு ஆதரவளிக்க வாய்ப்பு இருக்குது. நாடார்கள், யாதவர்கள், முத்தரையர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், நான் வன்னியர், நான் வேளாளர் கவுண்டர், பிராமணர்லாம் இருக்குது. அது ஒரு சீமானுக்கு அதெல்லாம் மையமாக வச்சு தான் நான் 17% எடப்பாடியை பலகீனப்படுத்தி சீமானு வருவார். எனது 18% ஓட்டும் எடப்பாடிக்கு எதிரான ஓட்டு தாங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. பாஜக கூட்டணி வச்சு அதில் ஒரு பாதி போகலாம், ஓபிஎஸ் டிடிவி இதெல்லாம் போகாது. அவர் அந்த இடத்துக்குள்ள 2வது இடத்த உறுதி பண்ணுறாரு.
இப்போ விஜய் தனிச்சு நின்றக்கூடாதுங்கிறதுக்காக விஜயை பலகீனப்படுத்தக்கூடிய எல்லா வேலையும் செய்கிறாரு. விஜயும் பலகீனமாகி என்ன செய்யணும்னு தெரியாமல் மாற்றுக் கட்சி இதுக்கு வந்து கொடியை காட்டுற தப்புன்னு கூட சொல்ல முடியாமல் குழப்பத்தின் உச்சியில் விஜய் இருக்கிறாரு. ஸோ விஜயோட இந்த நடவடிக்கை, எடப்பாடி ஒரு கிராப்பர், எடப்பாடி காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலினை தோக்கடிச்சுவிட முடியாது, அவரை முன்னிறுத்துன்னு என்னோட கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாவேகா தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக என் கருத்தை இதில் ஆதரிக்கிறான். தமிழ்நாடு ஃபுல்லாக என் கருத்தை ஆதரிக்கிறான். எக்ஸப்ட் எடப்பாடி மேலே வந்தால் வன்னியருக்கு அதிகாரம் வரும், வன்னியருக்கு அதிகாரம் வரும், கொங்கு வேளாளருக்கு அதிகாரம் வரும்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஜாதிக்கார ரசிகன் தவிர மற்ற எல்லா ரசிகனும் தாவேகா இதில் என்னோட கருத்தை ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இது எல்லாமே ராங் ஸ்ட்ராட்டஜியில் வந்த விளைவு. அமைப்பு இல்லாமலே விரலுக்கு தக்க வீக்கம் வேணும், அமைப்பு இல்லாமலே நீங்கள் ஆடினதோட விளைவு. ஸோ இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்கள் எடப்பாடி கிட்ட பேரம் பேசி போகிறது, அது ஸ்ட்ராங்காக தனிச்சுன்னு பண்ணி மிரட்டி பேரம் பேச முடியலை. அதில் எடப்பாடி கை தான் ஓங்கிட்டு இருக்குது. தனிச்சு நிற்கிறது, அதுக்கு 300 கோடி ரூபா ஒதுக்கணும். ஒரு 600 பேரை விஜயே தனியாக பார்த்து 1 கோடி ரூபா நான் தாரேன், நீ செலவு பண்ணு, பார்த்துருவோம், இதில் எத்தனை சதவீதம் வருதோ அடுத்த கட்டமே நம்ம நின்று நிலச்சி விளையாடுவோன்னு உத்தரவாதம் கொடுக்கணும். 2, இதுக்கும் விஜய் தயாரில்லை. 3வது ரஜினிகாந்த் மாதிரி திரும்பி போகிறது தப்பில்லை, கண்டிப்பாக தப்பில்லை. எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டு கொள்கை எதிரின்னு சொன்ன பிஜேபி கூட கூட்டணி போய் சினிமாவையும் இழந்து அரசியலையும் சிவாஜி மாதிரி இழந்து தெருவோடு நிற்கிறதோட மானமாக மரியாதையாக ஒரு 2 படத்துக்கு லாபம் கிடச்சி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சோலோ ரிலீஸாக வந்து 6 நாள் வசூல் ஒரு பெரிய மினிமம் கேரண்டியை கொடுத்தது. விஜய் ப்ளஸ் லோகேஷ் கனகராஜ் சோலோ ரிலீஸாக வந்து 6 நாள் மொதல் நாளே புக்கிங்கில் 6வது நாளே ஃபுல்லுங்கிற அளவுக்கு இருந்தது. 2 படமும் சோலோ ரிலீஸாக வந்து தெளிவாக போச்சு. இப்போ நம்ம யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் ஒதுங்கி போயிட்டோம்னா அடுத்து நம்ம படங்கள் சோலோ ரிலீஸ் ஆட்டும் வரும், திரையுலகம் நல்லா இருக்கும். அதில் நமக்கு பெரிய ஒன்றும் அந்த சோலோ ரிலீஸ் இதில் உதயநிதி வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். இப்போ நம்ம எடப்பாடி கூட போனோம்னா பிஜேபியை வந்து நமக்காக எடப்பாடி கலத்தி விட போகிறதில்ல. ஏன்னா 18% என்டிஏ சீமான முன்னிறுத்தினா சவுத்தில் ஒன்றுமே கிடையாது எடப்பாடிக்கு, வெஸ்ட்லேயும் ஒன்றும் பண்ண முடியாது. வன்னியர் பெல்ட்டை தவிர எடப்பாடி காலி. வன்னியர் பெல்ட்டில் மட்டும்தான் அங்கே நிற்க முடியும், மற்ற கொங்கு வேளாளர் பெல்ட்லேயும் யார் பெருசுன்றதும் சவுத்து டெல்டா சிட்டிக்குள்ளே இல்லை. அதனால தான் பிஜேபி கிட்டவர் வந்தாருன்னா அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் எடப்பாடிக்கு எதிராக ஒரு அணி அமைக்கக்கூடிய சக்தி இருக்குது. தனித்து போட்டியிடவே சக்தி இல்லாத தாவேக்கா கொண்டு அவர் ஏன் பயப்பட போகிறாரு? ஸோ இப்போ தாவேக்காவை நாளைக்கு வந்து அவரோட சுயரூபத்தை காட்டி பலகீனப்படுத்துவார். அப்போ நான் சொல்லிட்டேன், எனக்கு விஜய் ப்ரோவுக்கு தெரியும், அம்பேத்கர் சொல்கிற மாதிரி ஐடென்டிஃபை த எனிமிங்கும் போது எடப்பாடி தான் எனிமி, விஜய் ப்ரோ இல்லைன்னு நமக்கு தெரியும். இப்போ விஜய்க்கு வந்து கேட்ச் 24 சிச்சுவேஷனில் எப்படி முடிவெடுக்க தெரியாமல் திணறிட்டு இருக்கிறாரு. எப்படி இதிலேருந்து அவர் பெயில் அவுட் ஆகிறாரு நமக்கு தெரியலை. பணத்தை கொடுத்து இதுக்குன்னு என்கேஜ் பண்ணவனுக்கெல்லாம் இந்த கிரைசிஸில் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியல. நீங்கள் எடப்பாடிக்கு ஸ்டூஜின்னோ சபார்டினேட்டுன்னோ எடப்பாடிக்கு கீழேன்னோ போகிறது உங்கள் இமேஜை அடிக்குது. இது சினிமாவையும் அடிக்கும், அரசியலையும் அடிக்கும். இதுதான் நம்மளோட கருத்து. சகாதேவ மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். விஜய் இதில் புரிஞ்சுக்கணும், தீர்வு நம்மக்கிட்ட உண்டு, தீர்வை நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அது நீங்கள் ஜான ஆரோக்கியசாமிக்கு கோடிகளை கொட்டு கொடுத்துருக்கீங்களா, அவர் உங்களுக்கு தீர்வை சொல்லிக் கொடுவார். நல்ல தீர்வு அவர் சொல்லட்டும், அதுபடி விஜய் நடக்கட்டும், பொறுத்திருந்து பார்ப்போம். சார், நீங்கள் சொன்ன ஆப்ஷன்கள்லேயே ஒரு நல்ல ஆப்ஷனாக விஜய் பேக் போகிறது நல்லதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி பேக் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி போனால் மக்கள் அதை ஏற்றுக்குவாங்களா சார்? மக்கள் அதை பற்றி ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. மக்களை ரஜினி பேக் போனார், அது பிறகு அதுக்கு முன்னாடி இருந்த படங்கள் எப்படி ஓடிச்சோ அதே மாதிரி தானே படங்கள் ஓடிச்சு. இந்த 4 நாளில் இந்த படம் 400 கோடி ரூபா வசூல் வரத்தானே செய்யுது. மக்கள் அதை ஏற்றுக்கிடத்தானே செய்தாங்க. இத்தனைக்கும் ரஜினிக்கு 75 வயசு. ஸோ மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரியல, சொல்ல முடியாது. விஜயோட டான்ஸு சூப்பர், ஃபைட்டு சுமாராக இருக்கும், நல்ல பெர்ஃபார்மர், நல்ல கதையை எடுத்து அந்த ஏஜுக்கு தக்கன இது பண்ணாருன்னா அவருக்குள்ள வசூலும் அந்த இதுவும் இருக்கத்தான் செய்யும். அவருக்குன்னு ஒரு வேல்யூ வந்து குறையாது, அதனால் ஒன்றும் குறைஞ்சிடாது. பேக் அடிக்கிறதுனால ஒன்றும் வேல்யூ குறைஞ்சிடாது. பட் எடப்பாடியை ஏற்றுக்கிட்டு சபார்டினேட்டாக போனால் அது குறைஞ்சிரும். அது சிவாஜி எமர்ஜென்சியில் எங்கள் அண்ணன் போனும்போது அது 10 படம் அவுட் ஆகிட்டு, வயர் நெஞ்சம், டாக்டர் சிவா, சத்தியம், நாம் பிறந்த மண், பாட்டும் பரதமும், இளைய தலைமுறை,
ஒரு 10 படங்கிட்ட அண்ணன் படம் அடி வாங்கிட்டு அதுக்கு பிறகு அவர் பெரிய பெர்ஃபார்மர்னால திரும்ப வந்து அவர் அந்தமான் காதலி, அண்ணன் ஒரு கோயில், அவரே சொந்த படம் எடுத்து அண்ணன் ஒரு கோயில், அந்தமான் காதலி, திரிசூல ரெக்கார்ட் பிரேக் படம் 2 வருஷம் கழித்து தான் அவர் திரும்ப எழும்பினார். ஓகே, அந்த அவருக்கு உள்ள அந்த வயசு தான் இப்போ விஜய்க்கும் இருக்கும். அது 75, அண்ணன் 25 வயசில் 52 வந்தார். 75 ஒரு 50 வயசு. இப்போ விஜயும் அந்த 50 வயசு பாடுறதான். அந்த டைமில் அண்ணனுக்கு ஒரு சிக்கல் வந்துட்டு அந்த சிக்கலில் அவர் மிகப்பெரிய கலைஞனால அப்புறம் அந்தமான் காதலி ஃபாதர் கேரக்டர், அண்ணன் ஒரு கோயில் ஒரு அண்ணன் கேரக்டர், இதெல்லாம் முடித்து தியாகம் திரிசூலம் அப்புறம் எழுப்பி வந்துட்டார். திரிசூலம் 8 தேட்டரில் வெளிவிழா போச்சு, ரெக்கார்ட் பிரேக்கில் வந்துட்டார். விஜய்க்கு சிவாஜியோட மினிமம் கேரண்டி உண்டு. இப்போ கொஞ்சம் காலத்தில் மினிமம் கேரண்டி ஹீரோவாட்டே ஆகிட்டார். திரும்பி போகிறதுனால ஒன்றும் சினிமா அதனால ஒன்றும் பாதிச்சிடாது. ஓகே, தாராளமாக போகலாம். எடப்பாடி பழனிசாமியோட சபார்டினேட்டாக அதை விட எல்லாமே போச்சு, அவமானம். இல்லை பவன் கல்யாண் மாதிரி ஒரு பெரிய பவன் கல்யாண் நிரூபிச்சுட்டு போனாருண்ணா. நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி போனீங்கன்னா சீமானே அடிச்சிடுவார். வியாபாரி, பச்சோந்தி, சுயநலவாதி எல்லாமே உண்மையாயிட்டு. நான் பாடுறா காங்கிரஸுக்கு 2% ஓட்டு தான் அங்கே, இனத்தை கொன்னவன் வேஸ்ட்டு அவன் அசம்பிளியில். பாஜகவுக்கு 3% ஓட்டு தான். இவங்களுக்கெல்லாம் தொங்கு சதையாக ஒட்டுணியாக எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி, ஸ்டாலின்லாம் இருந்தார். பிரபார மகன் இதெல்லாம் அடித்து தூக்கி போட்டு தகர்த்து தமிழர் ஆட்சியை நிறைவேற்ற நிற்கிறேன்னு சீமான் தெளிவாக நிற்பார். நீங்கள் பாஜகவுக்கு உள்ள அணியில் ஒரு ஆளாக நின்னீங்கன்னா உங்கள் இமேஜ் அப்போ ரொம்ப டேர்னிஷ் ஆகி போகும். அதுவும் பல நிரூபிக்காமல் எந்த ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? சிவாஜி ஜானகிக்கு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார்? சிவாஜி காமராஜுக்கு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார்? வடிவேலு எங்கே கலைஞருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார்? ராதிகா ஜெயித்தாங்க, ராதிகா வச்சு ஒன்று ஓட்டு வரல. 89 பாக்கியராஜ் ஜெயித்தார், பாக்கியராஜ் வச்சு ஒன்று ஓட்டு வரல. பவன் கல்யாண் நிரூபித்தார், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். அல்லு அர்ஜுன் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார்? அப்போ உங்கள் கேண்டிடேட்டும் சிவாஜிக்கு தமாக டிஎம்எம்எம் தமிழக முன்னேற்ற முன்னணி மாதிரி மிக மோசமாக தோற்கடிக்கப்படுவாங்க. அதுக்கு பிறகு சினிமா மார்க்கெட்டும் போயிடும், அரசியலும் போயிடும், பரிதாபமான நிலைமை ஆயிடுவீங்க. ஸோ இது இன்னைக்கு ஸ்டாலின் மேலே வன்மத்தில் உள்ளவங்க உங்களை தூண்டி விடுவான். ஓகே, ஸ்டாலின் மேலே வன்மத்தில் உள்ளவங்க தூண்டி விடுவான். நீங்களே மனச்சாட்சி படி பாருங்கள். இவன் எல்லாமே ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே ஆண்டி ஸ்டாலின் தான் பேசினான். நான் பேசுனது என்னன்னு பாருங்கள் விஜய் ப்ரோ. நான் வந்து ஆண்டி ஸ்டாலின் பேசலை, கருணாநிதிக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலின் கிடையாதுன்னு சொன்னேன். அதுதானே நடந்தது. இப்போ விஜய் புள்ளிகள் என்ன சொல்கிறது காரணம், நான் 48% வாக்கு ஸ்டாலின் வருவார் மக்களவையில்னு சொன்னேன். 47 வந்தார். இப்போ ஸ்டாலின் 45 வந்துடுவாருன்னு நான் உண்மையின் அடிப்படையில் சொல்கிறேன். அப்போ விஜய் வந்து ஸ்டாலின் வந்துடுவாருன்னு நான் சொல்கிறது அவரால் தாங்க முடியல. தீயில மிதித்த மாதிரி என் மேலே திட்டுறாரு. நான் அப்படி ஒன்றும் ஸ்டாலினை வச்சு எனக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. நான் வந்து தெளிவாக 1-to-1 ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு என்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை பிளேயர்ஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னா அதை என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்படி இருந்தாலும் ஸ்டாலின் பவர்ஃபுல்லாக இருக்காருங்கிற உண்மையை சொல்லி நான் அக்செப்டிங் த ரியாலிட்டி தென் ட்ரை டு கோ பியாண்ட் தட்டுங்கிற லெவலில் தான் ஸ்டாலினை நான் மதிக்கிறேன். 57-62 காமராஜ் மாதிரி இருக்கிறாரு. பிரியங்கா காந்தியை மோடி ட்ரீட் பண்ண மாதிரி சிம்பிளாக விஜய் ட்ரீட் பண்ணிட்டார் பார்த்தீங்களா? அப்போ எடப்பாடி தான் மெயின் எதிரி. அவரை விஜய் ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடாது. விஜய்க்கு நம்ம ஒரு தொல்லை கொடுத்தா விஜய் மேலே பற்றுதல் உள்ளவன் அப்படியே எடப்பாடிக்கு போடுவான். விஜய் எந்த டச்சும் பண்ணாமல் பூ போல காப்பாற்றிட்டோம்னா விஜயை அந்த ரசிகனும் ஆமாம் தலைவர் உதயநிதி மேலோட வன்மத்தில் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸ்டாலின் எவ்வளவு பிரமாதமாக பண்ணிட்டாரு. மக்களத்தில் எம்ஜிஆர் மாதிரி எதிரியே அரவணைச்சி இது பண்ணிட்டாரு. என்னத்துக்கு நம்ம எடப்பாடி பண்ணணும்னு நீங்கள் போனாலும் அங்கே ஓட்டை போட மாட்டான். ஓகே, அப்போ விஜய் நான் இதில் சான் பார்த்துக்கிடுவார். நமக்கு என்ன அந்த வேலை? விடுங்க. ஜான ஆரோக்கியசாமி அவர் பெரிய அறிவாளி, அவர் பார்த்துக்குவார். நம்ம ஏன் அந்த கிரைசிஸில் போய் சப்போர்ட் பண்ணிட்டு? ஓகே சார், இந்த கரூர் விவகாரம் வரப்போ சுப்ரீம் கோர்ட் வாசலில் ஆதவ் அர்ஜுனா வெளியே நின்று சொல்கிறாரு, ஒரு எக்ஸ் மினிஸ்டர் தான் இதுக்கு காரணம், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்போம் சொல்கிறாரு. இன்னமும் அந்த நிலைப்பாட்டில் அவர் இருக்காரு, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். குப்பை குடையில் தூக்கி போடு. எடப்பாடி கூட்டத்துக்கு போன பிறகும் அதை மறுக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் என்னத்தை பேசி என்னத்தை? ஓகே சார், பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி சார். நன்றி.